கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை வெளிப்படுத்துதல் அதிகாரம் 21 வசனம் 5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தோடு எதை செய்தாலும் தோல்வியோடு காணப்படுகின்றோமா? என்னுடைய வாழ்க்கையில் இனி நன்மையே இல்லையா என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம். வெளிப்படுத்துதல் 21:5 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் அவர் சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் நம் தேவன். அவர் சகலவற்றையும் நன்மையாய் செய்வார். ஆகவே நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களிலே கலக்கத்தோடு துவண்டு போய் கர்த்தரை விட்டு விலகாமல் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் புதிதாக்கி நாங்கள் சமாதானத்தோடு வாழ நீர் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.